Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்த்தி. இன்னைக்கு நாம நம்மளோட வீடியோல பாத்தீங்கன்னா 10th standard mathsல எப்படி 100 out of 100 வாங்குறது அத பத்தி தான் நாம நம்மளோட வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போவோம். மேத்ஸ்ல வந்து சென்டம் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணனும் அத பத்தி பாப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாத்தீங்கன்னா நமக்கு क्वेश्चन பேட்டர்ன். நமக்கு ஃபர்ஸ்ட் ரோமன்ல பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 14 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு क्वेश्चनக்கு நமக்கு ஒவ்வொரு மார்க் அலாட் பண்றாங்க. இதுல நமக்கு மேக்ஸिमम பாத்தீங்கன்னா நம்மளோட புக் பேக்ல இருந்து கவர் ஆயிடுங்க. இதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டு கிரியேட்டிவ் क्वेश्चंस கேட்டிருப்பாங்க. உங்களோட क्वेश्चन ஈஸியா இல்ல கஷ்டமா அப்படினு சொல்றது பாத்தீங்கன்னா வந்து இந்த 1 மார்க் தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வெறும் 2 கிரியேட்டிவ் क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. அது ஈஸி. இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஒரு क्वेश्चन செட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. உங்களுக்கு 4 or 5 क्वेश्चंस பாத்தீங்கன்னா கிரியேட்டிவா கேட்டிருப்பாங்க. 1 மார்க் வந்து நீங்க ஃபுல்லா வந்து ஸ்கோர் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. புக் பேக்ல கூடியத தரவு பண்ணுங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் क्वेश्चंस வந்து நிறைய வந்து என்ன பண்ணுங்க அப்படினா பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. அப்போதான் எந்த क्वेश्चन கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா வந்து 14 out of 14 ஸ்கோர் பண்ண முடியும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் பி. பார்ட் பி ல பாத்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 14 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. இந்த 14 ல நம்ம ஃபர்ஸ்ட் 13 ல பாத்தீங்கன்னா 9 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணலாம். தென் லாஸ்ட் பாத்தீங்கன்னா 28 क्वेश्चन நமக்கு கம்பல்சரி. இந்த கம்பல்சரி क्वेश्चंस எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது சேம் அதேதான். பட் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இல்ல அப்படினா கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா क्वेश्चंस வந்து ஹேஸ் பண்ணிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு நம்ம வேற क्वेश्चन நீங்க கேட்சீங்க அப்படினா ரைஸ் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படினா எல்லாமே வந்து தெளிவா தாங்க பாத்துக்கணும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் சி. பார்ட் சி ல பாத்தீங்கன்னா 5 மார்க் क्वेश्चंस கேட்டிருப்பாங்க. இந்த 5 மார்க்லயே வந்து பாத்தீங்கன்னா சேம் 14 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் 13 ல நம்ம 9 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 1 அந்த 42 क्वेश्चन பாத்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி. இதுவும் பாத்தீங்கன்னா வந்து எதுல இருந்து வேணாலும் கேட்பாங்க. பட் அதுவும் எப்படி தான் இருக்கும் அப்படினா கிரியேட்டிவா தான் இருக்கும். தென் லாஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் டி. பார்ட் டி ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு क्वेश्चन இருக்கும். ரெண்டு क्वेश्चनக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு क्वेश्चनக்கு 8 மார்க், டோட்டல் நமக்கு 60 மார்க் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ என்ன பண்ணுங்க அப்படினா வந்து 8 மார்க் கொடுக்க வரைக்கும் நல்லா தெளிவா என்ன பண்ணுங்க அப்படினா கான்சன்ட்ரேஷன் வச்சு பாருங்க. ஓகே, இப்போ எந்தெந்த மாதிரி சாப்டர்ல எந்தெந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க அத பத்தி பாப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாத்தீங்கன்னா நமக்கு ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரில நமக்கு 1 மார்க் இருக்கும், 2 மார்க் இருக்கும், 5 மார்க் இருக்கும். and அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் டி ல கூடிய 8 மார்க்கும் இருக்குங்க. இந்த 5 மார்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜியோமெட்ரி கூடிய 5 மார்க் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோ அது வந்து கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா விட்டுறலாம். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா தியரத்தையும் நம்ம தெளிவா படிச்சுட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜியோமெட்ரியில எந்த क्वेश्चन கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். தென் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கிராஃப். கிராஃப் பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட் டி ல கொடுத்திருப்பாங்க. சோ இது நீங்க என்ன பண்ணலாம் ரொம்ப ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ணிடுவீங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் கேட்பாங்க, 2 மார்க், 5 மார்க் வந்து கேட்பாங்க. 5 மார்க் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரோ டயகிராம், டேபிள் காலம் and அடுத்து பாத்தீங்கன்னா வந்து செட் டயகிராம், கிராஃப் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन இருக்கும். அது பாத்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்ல கேட்பாங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ். நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ், செகண்ட், தேர்ட் இது எல்லாமே பாருங்க நமக்கு 2 மார்க் क्वेश्चंस தான் இருக்கும். சோ நம்ம 5 மார்க் கேட்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா நல்லா பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க. ப்ளூ பிரிண்ட் கிடையாது. தென் அடுத்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் क्वेश्चंस எங்க கேட்பாங்க அப்படின்னா எல்லா இயரும் மேக்ஸிமம் क्वेश्चंस வரக்கூடியது பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா தான். சோ அல்ஜிப்ரா என்ன பண்ணுங்க அப்புறம் ரொம்ப தெளிவா வந்து என்ன பண்ணுங்க படிச்சுக்கலாம். அல்ஜிப்ரால வந்து எந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க அப்படின்னா எல்சிஎம், ஜிசிடி, தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் சம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வென்சியா கேக்குற क्वेश्चंस. சோ அது என்ன தெளிவா பாத்துக்கோங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில பாத்தீங்கன்னா நமக்கு மிட் பாயிண்ட், சென்ட்ராய்டு, தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், தென் குவாட்ரிலேட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதுல பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, பாயிண்ட் கொடுத்து அது இல்லாம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரியான சம்ஸ் வந்து ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து கூட நமக்கு கம்பல்சரி வந்து கேட்பாங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரிகனாமெட்ரி. ட்ரிகனாமெட்ரியில 1 மார்க்கும் வரும், 5 மார்க் வரும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ட்ரிகனாமெட்ரி கொஞ்சம் புரியல அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க விட்டுறலாம். பட் டாப்பர்ஸ் நான் 100க்கு அவுட் ஆஃப் 100 எடுக்கணும் அப்படின்னா ட்ரிகனாமெட்ரி ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா விட்டுறலாம். ட்ரிகனாமெட்ரி வந்து அவ்வளவு ஒண்ணும் இது கிடையாது. நிறைய क्वेश्चंस அதுல வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது. தென் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு மென்சுரேஷன். மென்சுரேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுல வால்யூம் கண்டுபிடிக்கிற சம், டிஎஸ்ஏ, சிஎஸ்ஏ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கேட்கக்கூடிய क्वेश्चंस. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு क्वेश्चंस வந்து நல்லா மாடிஃபை பண்ணி கேட்பாங்க. சோ அதுல கூட ஃபார்முலாஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பியர் எடுத்துக்கா ஹெமிஸ்பியர் கேட்பாங்க, இல்ல அப்படின்னா சிலிண்டர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சோ ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் மென்சுரேஷன் ரொம்ப தெளிவா நீங்க படிச்சுக்கணும்.
தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டில லாஸ்ட் எக்ஸசைஸ் பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா மென்சுரேஷன்ல கேட்கல அப்படின்னா வந்து நமக்கு ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டில பாத்தீங்கன்னா 5 மார்க் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நான் சொன்ன விதத்துல வந்து நீங்க இந்த எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கவர் பண்ணீங்க அப்படின்னா மேத்ஸ்ல 100 அவுட் ஆஃப் 100 ரொம்ப ஈஸியா வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய இடம் இந்த 14 மார்க்ஸ். தென் அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். கம்பல்சரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரைனிங் பண்ணுங்க. क्वेश्चंस என்ன பண்ணுங்க அப்படினா பிராக்டீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த क्वेश्चन கேட்டாலும் நீங்க கம்பல்சரில அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலயே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.